Alhamdulillah, wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi wa sallim wa ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa la tu'tus sufaha'a amwalakum allati ja'ala Allahu lakum qiyaman warzuquhum fiha waksuhum wa qulu lahum qawlan ma'rufa. சதகல்லாஹுல் அலீம். கனிமான சகோதரிகளே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொக்கிஷங்களில் முக்கியமானது ஆஹிராவுடைய பொக்கிஷம். ஈமான் அது ஒரு அல்லாஹ்வுடைய கிஃப்ட், அது அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு அருட்கொடை. ஈமான அதிகரிக்கக்கூடிய விடயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தணும். ஈமான் உள்ளவர்கள் தான் அல்லாஹ் பயப்படுவார்கள். ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஹாஃபல்லாஹ லம் யதுர்ரஹு அஹதுன். யாரு அல்லாஹ்வை பயப்படுவாரோ வேறு ஒருத்தர் அவரை பயமுறுத்தவோ தீங்கு செய்யவோ முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துகளுடைய பயமும் எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாததின் காரணமாகத்தான் வருது. எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது எங்களுடைய பயம் இருக்குமோ, அவன் தடுத்தவற்றை விட்டும் நாங்கள் தவிர்ந்து நடப்போமோ, அதை செய்வதனால அவன் தண்டனை அளிப்பான் என்ற பயம் எங்களுக்கு வருமோ, லம் யதுர்ரஹு அஹதுன், எங்களுக்கு யாரும் தீங்கிழைக்க முடியாது. வமன் ஹாஃப கைர் அல்லாஹ், யாரு அல்லாஹ் அல்லாதவர்களை பயப்படுகிறார்களோ, நான் இந்த முறையில் நடக்கிறதின் காரணமாக இன்னாருடைய பார்வைக்கு பட்டுவிடுவேன், இதனால் எனக்கு சில விடயங்கள் பேர்க்கெடுக்கப்படும், எனக்கு அடைய முடியாமல் போய்விடும் என்று அல்லாஹ் அல்லாதவர்களை யாரு பயப்படுறார்களோ, லம் யன்ஃபஅஹு அஹதுன், அவருக்கு உலகத்தில் யாருமே எந்த விதமான பிரயோஜனமும் அளிக்க முடியாது. இன்றைக்கு நாங்கள் சின்ன விடயங்களை சிறிதாகவே நினைக்கிறோம். அதுக்கு நாங்கள் பேரும் சூட்டிருக்கிறோம், சின்ன விடயங்கள், சின்ன பாவங்கள். அது என்ன, இது என்ன, இது அவ்வளோ ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று இல்லையே என்றெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். அப்படியான எங்களுடைய செயல்பாடுகள் யஅதுமு இந்தல்லாஹ் பிகத்ரிமா யஸ்கரு தன்பு இந்தக், உன்னிடத்துல சில பாவங்கள் சிறிதாக இருக்குது, ஆனாலும் அது அல்லாஹ் இடத்துல ரொம்ப பெருசாக கடுமையானதாக இருக்குது. வகத்ரிமா யஅதுமு இந்தக யஸ்கரு இந்தல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சின்ன பாவத்தை நீ பெரிதாக நினைக்கும் பொழுது அது அல்லாஹ் இடத்துல ரொம்ப சிறுமையானதாக ஆகிவிடுது. சின்ன பாவத்தையும் பெரிதாக நினைக்கும் மனிதன் தான் தக்வாவுடைய எல்லையை அடைய முடியும். அல் ஹவுஃபு அஃலலு மினர் ரஜா, சில எதிர்பார்ப்பு வைக்கிறதை விடவும் அல்லாஹ்வை பயப்படுறது ரொம்ப ஏற்றமானது. சில விஷயங்கள்ல அல்லாஹ் பயப்படாமலே நாங்கள் எதிர்பார்ப்புகள் வைப்போம். ரஜா என்று சொல்றது அல்லாஹ்வுடைய நன்கொடைகளை, அல்லாஹ்வுடைய அருளை, அவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கிறது, அதுக்குத்தான் ரஜாங்கிறது. பலருக்கும் பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும், அவைகளும் ரஜா தான். என்றாலும் கூட அர் ரஜா எனும் பொழுது ஒன்று ரப்பிடத்திலிருந்தே அனைத்தையும் எதிர்பார்க்கிறது. இப்படியான ரஜாவை விடவும் ஹவுஃப், அல்லாஹ்வை பயப்படுறது, அவனுடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டி வரும் என்று சிந்தனை கொள்றது, அதனால அவன் தடுத்தவற்றிலிருந்து விலகுறது ரொம்ப சிறந்தது. இந்த ரஜாவை விடவும் ஹவுஃப் சிறப்படையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் மாதாமர் ரஜுலு சஹீஹன், மனிதன் எல்லா விதமான ஆரோக்கியத்துடனும் ஆற்றலோடனும் இருக்கிறான். அப்படி ஆரோக்கியம் ஆற்றலோடு இருந்து கொண்டு அவன் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறதை விடவும் அவனுடைய ஹவுஃப், அல்லாஹ் பயப்படுறது சிறந்தன்றாங்க.
இது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று. அதாவது எங்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்குது, ஆற்றலும் இருக்குது, வேண்டியதை சாதித்து கொள்ள இயலும், நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறோம். அப்படி இருந்து கொண்டு அல்லாஹ்வை மேலெண்ணம் வைக்கிறது, அல்லாஹ்வை எதிர்பார்க்கிறது ஒரு பெரிய அமல். ஆனா அப்படியான நிலைமையிலையும் அல்லாஹ்வை பயப்படுறது இந்த ரஜா விட சிறந்தது. ஃபைதா நஸல பிஹில் மௌத்து ஃபர்ரஜாவு அஃலல். எப்ப மௌத்து இவருக்கு வந்து விடுமோ அந்த நேரத்தில் இவர் எல்லாவற்றை விட்டும் பலகீனமானவராக ஆகிடுவாரு. அந்த நேரம் இந்த அல்லாஹ்வுடைய ஹௌஃபை விட ரஜா, அல்லாஹ்வை மேலெண்ணம் வைக்கிறது சிறந்தது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து சஜ்தாவுல தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களை பற்றி சொல்லிவிட்டு கடைசிக்கு சொல்றான், யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன். தன்னுடைய ரப்ப அவங்க பயத்துடனும் ஆதரவுடனும், ரஜா என்கிறதுக்கு ஆதரவு என்றும் சொல்றது, அச்சத்துடனும் ஆதரவுடனும் எதிர்பார்ப்புடனும் அழைப்பார்கள். இதுதான் மோமின்களுடைய தன்மை. எனவே ஒரு மனிதன் பூர்த்தி ஆகிறதுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் பயமும் வேணும், அதே மாதிரி அல்லாஹ்வின் மீது ஆதரவும் வைக்கணும். ஒருத்தர் நல்லமல்கள் செஞ்சு கொண்டே போறாரு, அவருக்கு இப்போ ஒரு எண்ணம் பிறக்குது, அல்லாஹ் இந்த அமால்களின் மூலமாக எனக்கு ஈடேற்றத்தை தருவான், நான் தப்பிக்கொள்வேன், வெற்றி பெறுவேன். ஆனால் இது தவறு. அதே நேரம் ஹவுஃப் அவருக்கு வரணும், இவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் நஷ்டவாளராக ஆகிவிடுவேன், நான் இதுல நிறைவு கொள்கிறேன் என்றாலும் அல்லாஹ் நிறைவு கொள்றானா என்றொரு பயமும் அவருக்கு இருக்கும். இதுதான் மோமின்களுடைய தன்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபித்னாவுடைய காலத்துல ஆமால்களோட, திக்ரோட, திலாவத்தோட, அவனுடைய சிந்தனைகளோட நாங்க இயன்ற அளவு எங்களை வீட்டுக்குள்ள கட்டுப்படுத்திக் கொண்டு ஹராமான விடயங்கள் இருந்து தவிர்ந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாக எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதத்திலையும் நலவுகளை கொண்டு வந்து சேர்ப்பான். அது சோதனைக்குள்ளேயும் அல்லாஹ் இன்பத்தை ஏற்படுத்துவான். எல்லா விதமான துன்பமான விடயங்களிலும் அல்லாஹ் மன நிம்மதியை ஏற்படுத்துவான். இந்த நேரம் அடியான் கூடுதலாக அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவாரு, அல்லாஹ்வுடைய அச்சம் வரும். வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்திலையும் இன்றைக்கு அதிகமான பாவங்கள் நடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இவைகளிலிருந்து தப்பித்து இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அச்சமுடையவர்கள், பயமுள்ளவர்கள் என்று சொல்லப்படுது. ஹைர், அந்த அல்லாஹ்வுடைய ரஜா என்ற ஆதரவும் ஹவுஃப் என்ற அச்சமும் நிரப்பவே அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள் புரிவானாக. அதுக்குண்டான முயற்சி செய்யக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்திலையும் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இன்றைக்கு நாங்க சூரத்து நிசாவுடைய 5வது ஆயத்தை ஓத போறோம். இந்த 5வது ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூகத்தினுடைய ஒரு சீர்திருத்தத்தை சொல்கிறான். அது பணத்தோட சம்பந்தப்பட்டு இருக்குது. அந்த பணம் உங்களுடையது இல்லாவிட்டாலும் கூட ஒரு முஸ்லிமுடைய, ஒரு முஃமினுடைய, மற்றவருடைய உரிமை என்று வரும் பொழுது அதனை நீங்க பாதுகாக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறீங்க. வலா துத்து சுஃபஹா, ஆயத் சொல்லுது, வலா துத்து சுஃபஹா அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன். உங்களுடைய பராமரிப்புக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறானே அந்த பொருள்களை மடையர்களுக்கு கொடுக்காதீர்கள். இதுல முதலாவது ஒரு விலக்கல அல்லாஹ் சொல்றான், வலா துத்து சுஃபஹா அம்வாலக்கும். இங்க அம்வாலக்கும் உங்களுடைய பொருள் என்று சொன்னாலும் கூட அது உங்களுடைய பொருள் அல்ல. மாற்றமாக நீங்க அந்த பொருளுக்கு ஒரு மேற்பார்வையாளர். அந்த கருத்தை வைத்துத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்துல அம்வாலக்கும் என்று சொல்லியிருக்கிறான். என்றாலும் அது உங்களுடைய பொருள் அல்ல, உங்களுடைய பராமரிப்புக்கு கீழால அந்த பணத்தை சரியான முறையில் அவர்களால மேனேஜ் பண்ண முடியாதவர்கள்
உங்களிடத்தில் அந்த பணத்தை ஒப்படைத்து இருப்பார்கள். அது அந்த மடையர்களுடைய பணமாக இருக்கலாம். அவர்களுக்கு அறிவு கிடையாது. அதனுடைய பொறுப்புதாரிகளாக நீங்க இருக்கிறீங்க. அதனால தான் அல்லாஹ் இன்னைக்கு அம்வாலக்கும் என்று சொல்லியிருக்கிறானே தவிர ஒட்டுமொத்தமாக இவர்களுக்குரிய பணம் அல்ல. அப்ப அப்படியான அனாதைகளுடைய பொருள்கள், செல்வங்கள், பணங்கள், இதே மாதிரி அறிவற்றவர்களுடைய மடையர்களுடைய சொத்துக்கள், செல்வங்கள், இதற்கு அல்லாஹ் உங்களை பொறுப்பாக்கி இருக்கிறான். அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன். கியாமன் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு அதனை பொறுப்பாக ஆக்கியிருக்கிறான். அப்படியானத இந்த மடையர்களுக்கு, மூடர்களுடைய கையில நீங்க ஒப்படைத்து விடாதீங்க. வர்சுகூஹும் ஃபீஹா. அந்த பொருளை அவர்களுக்கு நீங்க உணவளிங்க. அவர்களுக்கு சாப்பிட கொடுங்க, உணவளிங்க. வக்ஸூஹும். அவர்களுக்கு ஆடையும் அணிவிங்க. வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா. மேலும் அவர்களுக்கு நல்ல விடயங்களை, நல்ல வார்த்தைகளை கூறுங்கள். முதலாவது ஒரு நஹி, அதே பின்னால 3 அமர், ஒரு விலக்கல், 3 ஏவல்கள் இந்த ஆயத்துல வந்திருக்குது. 1 விலக்கல், அறிவற்றவர்களுக்கு பணத்தை கையில கொடுக்காதீங்க. அவர்கள் உங்களுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் என்றாலும் அவர்களுடைய செல்வத்தை அவருடைய கையில அவர்கள் வீணாக்கி விடுவார்கள் என்பதற்காக வேண்டி ஒப்படைத்து விடாதீங்க என்றால் அல்லாஹ் சொல்றான். 2வது, அவர்களை பராமரிக்கக்கூடிய விதத்துல அல்லாஹ் ஒரு முக்கியமான வார்த்தையை உபயோகித்து இருக்கிறான். வர்சுகூஹும் ஃபீஹா. அதுல அவர்களுக்கு உணவு கொடுங்க. அவர்களுடைய பொருள் தான் நீங்க பராமரிக்கிறீங்க. அவங்களுக்கு உண்டான சாப்பாடுகள்ல குறை வைக்காதீங்க. அதை வீண் விரயம் செய்யாத முறையில அவர்களுக்கு நீங்கள் உணவளிங்க. 2வது, வக்ஸூஹும். அவர்களுக்கு ஆடையும் கொடுங்க. உணவும் ஆடையும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப தேவை. உணவு உயிர் வாழ்வதற்கு, ஆடை மானத்தை பாதுகாப்பதற்கு. 3வது ஏவல் தான் வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா. அவர்களுக்கு நீங்க மஅரூஃபான நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, அவர்களை நெறிப்படுத்துங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அதனை காப்பாற்றிக் கொள்றதுக்கு உண்டான விதிமுறையையும் சொல்லியிருக்கிறான். இங்க பொருள்களை நீங்க பாதுகாக்கணும். அதனை அறிவற்றவர்களுக்கு நீங்க ஒப்படைக்கிறதுனால அவர்கள் வீண் விரயம் செய்வாங்க. இப்ப இங்க பராமரிக்கப்படக்கூடிய அநாத மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பங்கள்ல கூட சீரான அறிவில்லாதவர்கள் இருப்பார்கள் என்றால் அந்த பொருட்களை அவர்களுக்கு கொடுக்க கூடாது. இன்றைக்கு அறிவில்லாதவர்களுடைய கூட்டத்துல சில பிள்ளைகள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க, சில குடும்ப தலைவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க, ஒரு சில குடும்ப பெண்களும் அந்த அறிவற்ற கூட்டத்துல தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆண்களை பொறுத்தவரையில அவங்க புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கு, மது அருந்தும் பழக்கம் இருக்கும், சூது விளையாடும் பழக்கம் இருக்கும். இவர்களும் இந்த சுஃபஹாக்கள் என்ற மடையர்களுடைய கூட்டத்தில் விழுந்துடுறாங்க. இதனால அது அவர்களுடைய பொருளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். சில குடும்பங்கள்ல பிரச்சனை வாரது இவைகளை வைத்து. அதிகமான குடும்பங்கள்ல கணவனுடைய சொத்து செல்வங்கள் இருக்கும், ஆனாலும் அவரு அதனை மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் உபயோகிக்கிறதுக்கு பதிலாக அதுல வீண் விரயம் செய்வார். சில மோசமான பழக்க வழக்கங்களுக்கு அவரு சிக்கிக் கொள்வார், அதனை வீணாக்குவார். இது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல மனைவிமார்களுக்கு முடியும் அந்த பொருள்களை பாதுகாக்கிறது. ஏண்டா அந்த பிள்ளைகள் பராமரிக்கப்பட வேண்டும். இவர் அனைத்தையும் வீணாக்கி விட்டார் என்றா அந்த பிள்ளைகள் ரோட்ல நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். இது சில கணவன்மார்களுடைய விடயத்தில். சில மனைவிமார்கள் அவங்களுக்கு எவ்வளவு தான் கொண்டு வந்து போட்டாலும் போதா, அவங்களுக்கு உடுப்பு அல்மாரி நிறைய இருக்குது, ஆனா இன்னும் ஒரு அல்மாரி வேணும்.
அதுவும் நிறைஞ்சிட்டது, இன்னும் ஒன்று வேணும். இப்படியாக சில பெண்கள்கிட்ட ஒரு மயக்கமான போக்கு இருக்குது. குசினில எல்லா விதமான தேவையானது நிறைஞ்சிருக்கு. ஆனா கண்ட நின்ற பிளாஸ்டிக் ஐட்டங்கள் அது இது எல்லாம் என்ன செய்யறது, வாங்கி குவிக்கிறது, வைக்க இடமும் இல்லை. சிலவங்க வெளியே போனா வாங்காத நாளே இல்லை. ஆனா இப்படியான பெண்களும் இந்த சுஃபஹாக்கள் மடையர்களுடைய கூட்டத்தில் சேர்ந்து விடுவாங்க. அதுவேற மிதமிஞ்சி சில பெண்களுக்கு சில தொடர்புகள் ஏற்படும். ஆண்களுக்கும் இருக்குது தான். ஆனா அந்த தொடர்புகள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்ற தொடர்பாக இருக்கு. அது ஹராமான தொடர்பாக இருக்கு. இதனால அந்த தொடர்புல சிக்கி அதுல மயங்கி எல்லாவற்றையும் அவங்க கொடுப்பாங்க. இப்படியானவங்களையும் நாங்க ரொம்ப கண்காணிப்புல வச்சுக்கொள்ளணும். அவங்களுக்கும் இந்த பொருள்களை என்ன செய்யக்கூடாது, எந்த விதத்திலையும் ஒப்படைத்து விடக்கூடாது. அவர்களும் இந்த சுஃபஹாக்களுடைய கூட்டத்தில் விழுந்து விடுவாங்க. மட்டுமல்லாம ஒரு பிள்ளை இடத்துல ஒரு வாப்பா அல்லது உம்மா 5000 ரூபாய் பணம் ஒன்றை கொடுத்தார். அந்த பிள்ளை ரொம்ப நிதானமானவராக இருந்தால் அவர் தேவைக்குத்தான் அதனை செலவு செய்வார், மற்றது எதிர்வரும் தேவைக்கு வைத்துக் கொள்வார். இப்படியான ஒரு பாதுகாவலை செய்ய வேண்டும் என்கிறதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயத்துல சொல்லுறான். உங்களை நாங்க பொறுப்பாக ஆக்கியிருக்கிறோம், அதுல நீங்க உணவுல குறைபாடு செய்ய வேண்டாம். வர்ஸுகுஹும் ஃபீஹா, அது அவர்களுடைய பொருள் தான், அதுல இருந்து அவர்களுக்கு உணவளியுங்கள். வக்ஸூஹும், மேலும் அவர்களுக்கு ஆடையும் அணிவித்து அவங்களுக்கு வக்கூலு லஹும் கௌலம் மஅரூஃபா, நல்ல புத்திமதிகளையும் சொல்லுங்கள். இதனால நாம் எல்லை மீறி எந்த ஒன்றையும், அது எங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட, நல்ல புத்திமதிகளை சொல்லாமல் அவர்களுக்கு கையளிக்க கூடாது என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இன்னும் ஒரு விதமான முறையில் இந்த பொருள் வீணடிக்கப்படுது. சில சின்ன பிள்ளைகள் இருப்பார்கள், அவர்களுக்கு விதவிதமான டாய்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. டாய்ஸ்க்கு மட்டும் ஒரு அறை நிறைஞ்சிருக்கும், அதாவது ஒரு ரூம் டாய்ஸால மட்டும் நிறைந்திருக்கும். ஆனாலும் அந்த டாய்ஸ் இருக்கும் பொழுதே இன்னும் 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 அதை வாங்கி கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதுவெல்லாம் பணத்தை வீண் விரயம் செய்கிறது. இப்படியான வீண் விரயம் செய்யக்கூடியவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் என்கிறத இந்த ஆயத்து சொல்லி காட்டுது. அதே மாதிரி தான் சில பிள்ளைகள் மோசமான பழக்கங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு அறிவு மங்கியிருக்கிறாங்க, அதை உபயோகித்ததின் காரணமாக ஈனம் இரக்கம் உள்ளத்திலிருந்து இல்லாம போயிட்டு, உம்மா வாப்பா என்ற பாசம் இல்லாம போயிட்டு, சகோதரன் சகோதரி என்ற அந்த பந்தத்துவத்தின் உடைய முக்கியத்துவம் இல்லாம போயிட்டு, இவர்களுக்கு என்ன தேவைண்டா அவங்க எந்த போதை வஸ்துக்கு அடிமையானாங்களோ அதை யாரை பணயம் வைத்தாவது, யாரை வீணாக்கியாவது பெற்றுக்கொள்ள வேணும். இப்படியானவங்களுக்கும் பணத்தை ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் கூட கையில ஒப்படைக்க வேண்டாம் என்கிறதெல்லாம் இந்த ஆயத் எங்களுக்கு சொல்லி காட்டுது. இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க பொருளின் அவசியத்தையும் அதை பாதுகாக்கக்கூடிய முறைகளையும் சொல்லி தந்திருக்கிறான். பொருளை காப்பாற்றி வைக்கணும் என்று சொல்லி மனிதர்களுக்கு எச்சரிக்கையும் செஞ்சிருக்கிறான். முதாயனா என்ற ஒரு ஆயத்தொண்டு இருக்கு சூரத்துல் பக்கராவுல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல சொல்றான், நீங்க பொருளை கடனாக கொடுத்தா அதனை எழுதி வைத்துக் கொள்ளும். எவ்வளவு தான் சமீபமானவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தான் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடனாக கொடுக்கல் வாங்கல் செய்தா அதனை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ரெண்டாவது, சாட்சிகளையும் ஏற்படுத்துங்கள் என்கிறான். இதனால் எங்களுக்கு என்ன விளங்குதுண்டா, பொருளை வீணாக்க கூடாது, அதை பாதுகாத்து வச்சுக்கொள்ளணும். சாட்சிகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஈடுக்கு ஏதாவது எடுங்க என்றும் சொல்லப்பட்டிருக்குது. ஏன்? இவருடைய பொருளை யாரும் அபகரித்து விடக்கூடாது, அதுக்கு பொல்லைய போட்டுடக்கூடாது, ஜில்மால் பண்ணக்கூடாது.
என்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பாதுகாக்கக்கூடிய முறை என்ற வகையில எழுதி வைக்குமாறும் சாட்சிகளை நிறுவுமாறும் சொல்லியிருக்கிறான். காரணம் என்ன? மனுஷன் என்கிறவன் கவலை இல்லாதவனாக இருக்கணும். இன்றைக்கு அதிகமான சில நடைமுறைகளின் காரணமாக கவலைகள் ஏற்படுது. அந்த துனியாவுடைய கவலை அவருக்கு மறுமையுடைய கவலையை மறக்கடிக்குது. மறுமையுடைய கவலையில ஈடுபட்டு இருக்க வேண்டிய மனிதன் துனியாவுடைய மனக்கவலையில மூழ்கிட்டான் என்றா அவனுக்கு எதுவிலையும் ஸ்திரத்தன்மை இல்லாம போயிட்டு நலவுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு பதிலாக கெடுதிக்கு உதவியாக இருக்கக்கூடியவனாக மாறிடுவான். ஒருத்தர் தன்னுடைய மறுமையை வீணாக்கி கொண்டு செல்வம் தேடுவார் என்றா நாளை மறுமையில அவரு கெடுதியைத்தான் சந்திப்பார். அவர் மறுமையையும் ஆதரித்துக் கொண்டே தன்னுடைய செல்வத்தை தேடுவார் என்றா அவருடைய நிலப்பாடு நல்ல முறையில செயல்படும். காரணம் என்ன? ஒருத்தர் துனியாவை இழந்துட்டாரு, அவருடைய தொழிலை இழந்துட்டாரு, அவருடைய பிசினஸ்ல கொடுக்கல் வாங்கல்ல அசம்பந்தமான போக்கின் காரணமாக பல விடயங்கள் பிரச்சனைகளுக்கு முன்னோக்குறாரு. இப்ப இவர் முதலாவது மரண அடி கொடுப்பாரு இவருடைய ஆஹ்ராவுடைய விஷயத்துக்கு. என்ன நடக்கும்? இப்ப கவலை மேலோங்கும். இவர் அந்த விஷயத்திலேயே நிவாரணம் தேடுவதற்கு முயற்சி செஞ்சு கொண்டிருப்பாரு. இவருடைய ஆஹ்ராவும் நாசமாகிவிடும். இதனால தான் உங்களுடைய பொருள்களை சீரான முறையில பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லப்பட்டிருக்குது. அதுல முதலாவது மூடர்களுக்கு, அது அவர்களுடைய பொருளாக இருந்தாலும் கூட அதனை பாதுகாப்பும் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. கொடுத்து விடாதீங்க என்று அடுத்த ஆயத் தான் வபுத்தலுல் யதாமா. அல்லாஹ் மேலும் சில சமூக ரீதியான விடயங்கள்ல எங்களுடைய பங்களிப்புகளை சொல்லிக் கொண்டு வாரான். நீங்க யத்தீம்களை பராமரிங்க. வபுத்தலுல் யதாமா, அனாதைகளை போஷிப்பவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நீங்க அந்த யத்தீம்களை பராமரிங்க, அவர்களை பரிசீலனை செய்யுங்க, சோதித்து பாருங்க. இபுத்தலு இன்னைக்கு பரிசீலனை செய்யுங்க, சோதனை செஞ்சு பாருங்க. யாரு? அல் யதாமா, அனாதைகளை. யத்தீமுடைய பன்மை வார்த்தை தான் யதாமா. அனாதைகளை நீங்கள் பரிசீலனை செய்யுங்க, சோதித்து பாருங்க, பராமரிங்க. எதுவரைக்கும்? ஹத்தா இதா பலகுன் நிக்காஹ, அவர்கள் பருவவடையதை அடையும் வரைக்கும். இன்னைக்கு நிக்காஹ் என்ற வார்த்தை பருவ வயதை அடைவதற்கு தான் பாவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லாம திருமணம் முடிக்கும் வரைக்கும் என்ற கருத்து இல்ல. ஃபைன் ஆனஸ்தும் மின்ஹும் ருஷ்த, இப்ப அவர்கள் பருவ வயதை அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீங்க ஒரு நேர்வழியை பார்த்தீர்கள் என்றால், இப்ப இவர் நிதானமான ஒரு தன்மைக்கு வந்திருக்கிறாரு, வீண் விரயங்கள் செய்ய மாட்டாரு, இவரு நேரான ஒரு மனிதன், நல்ல வழியில போகக்கூடியவரு என்ற ஒரு நிலைப்பாடை அவர்களிடத்துல நீங்க பார்த்தா ஃபதுஃபவு இலைஹிம் அம்வாலஹும், அவர்களுடைய பொருள்களை அவர்களுக்கு கொடுங்க. அதாவது இந்த யத்தீம்களை பராமரிக்கக்கூடியவர்களிடத்துல யத்தீம்களுடைய பொருள்கள் இருக்கும். சில யத்தீம்கள் பெரும் செல்வந்தர்களாக இருப்பாங்க, அவங்களுடைய பொருள்களை யாரும் பராமரிப்பாங்க. எனவே அவங்க பருவ வயது எத்தும் வரைக்கும் இருந்து அவருடைய நடைமுறைகளும் நல்லதாக ஆகிவிட்டால் ஃபதுஃபவு இலைஹிம் அம்வாலஹும், அவருடைய பொருள்களை அவர்களுக்கு கொடுங்க. வலா தக்குலூஹா இஸ்ராஃபன் வ பிதாரா, அதனை நீங்க வீண் விரயமாகவும் தேவையில்லாமலும் சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த காரணத்தை கொண்டும் அதனை வீண் விரயம் செய்யக்கூடாது. அதனை எந்த விதமான வரையறையும் இல்லாத முறையில உபயோகிக்கவும் கூடாது. நீங்க அனாதைகளை போஷிக்க கூடியவங்க, அவர்கள் அவசரமாக பெரியவர்களாக ஆகிடுவார்கள் என்ற பயமும் கொள்ளக்கூடாது என்கிறத அல்லாஹ் ஐ அக்பரு என்ற ஆயத்துல சொல்றான். வலா தக்குலுஹா இஸ்ராஃபம் வ பிதாரா ஐ அக்பரு, அவங்க பெரியவர்களாக ஆகிடுவாங்க, இதனால அவங்களுடைய பொருள்களை அவங்களிடத்துல ஒப்படைக்க வேண்டி வரும் என்று பயந்து நீங்க அதை ஆரம்பத்திலேயே புசித்து விடாதீங்க. அல்லாஹ் அதிகமான ஆயத்துக்களை சொல்லி இருக்கிறான்.
யார் அனாதைகளுடைய பொருள்களை சாப்பிடுறாங்களோ அவங்க வயிற்றுல நெருப்பைத்தான் சாப்பிடுறாங்க. இன்னமா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, அவங்களுடைய வயிற்றுல நெருப்பை சாப்பிடுறாங்க. வமன் கான கனியன் ஃபல்யஸ்தாஃபிஃப், அனாதைகளை பராமரிக்கக்கூடியவர் ஒரு செல்வந்தராக இருந்தார். அனாதைகளை பராமரிக்கக்கூடியவர் ஒரு செல்வந்தராக இருந்தா ஃபல்யஸ்தாஃபிஃப், அவர் பேணுதலை கையாள வேண்டும், அவர் பத்தினித்தனத்தை கையாள வேண்டும். எப்பொழுதும் செல்வம் என்று வரும் பொழுது அங்க ஒரு பேணுதல பத்தினித்தனத்தை பத்தி சொல்லப்படுது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கூட துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க துகா, யாரா நான் உன்னிடத்துல தக்வாவை கேட்கிறேன், வல் அஃபாஃப வல் கினா, பேணுதலையும் செல்வத்தையும் கேட்கிறேன். நபி அவங்க செல்வத்தை, தேவையற்ற நிலைமையில வாழக்கூடிய அமைப்பை கேட்டிருக்கிறான், யார்ட்டையும் கையேந்த வச்சிடாதே என்ற அளவுக்கு நபி அவங்க கேட்டிருக்கிறான். நாங்களும் கேட்கணும். அப்படி கேட்கறதுனால அல்லாஹ் செல்வ நிலைமைய ஏற்படுத்துவான். அதற்குண்டான துஆ தான் அல்லாஹும்ம மக்ஃபினா பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினா மின் ஃபல்லிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ், உன்னுடைய ஹலாலை கொண்டு என்ன செல்வந்தனாக்கு, ஹராத்தை விட்டும் பாதுகார். அல்லாஹும்ம மக்ஃபினா பி ஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினா பி ஃபல்லிக, மேலும் உன்னுடைய அருட்கொடையை கொண்டு என்னை செல்வந்தனாக்கு. அம்மன் சிவாக், நான் உன்னைத்தான் நாடோனும், மற்றவர்களை விட்டும் தேவையற்றவனாக ஆக்கு, மற்றவர்களை விட்டும் தேவையற்றவனாக ஆக்கு. அதனுடைய என்னை சேர்த்து நீ எனக்கு செல்வத்தை தரும் பட்சத்தில் அதனை உனக்கு விருப்பமான முறையில செலவழிக்கிறதுக்கு உண்டான அமைப்பையும் ஏற்படுத்து. இன்னைக்கு அதிகமானவங்க செல்வம் வந்தா அமால்களை மறந்துடுறது. கையில செல்வம் வந்தா நான் ஒரு உம்ரா செய்யணுமே, நான் ஒரு ஹஜ் செய்யணுமே என்ற சிந்தனை தான் வரவேணுமே தவிர, அப்படி செய்யாதவர்களுக்கு நான் என்னுடைய கட்டிடங்களை உயர்த்தணுமே, எனக்கு விருப்பமானவைகளை வாங்கணுமே என்ற அந்த சிந்தனை வரக்கூடாது. அது செல்வத்தினுடைய இஸ்திஅஃபாஃப், பேணுதல் அல்ல, பத்தினித்தனம் அல்ல. இங்க அனாதைகளுடைய செல்வத்தை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்க ஏழைகளாக இருந்தா அவங்க அவசரமாக பெரியவர்களாக ஆகிடுவாங்கன்னு சொல்லி பயந்து அவங்களுடைய பொருள்களை நீங்க சாப்பிட்டு விடாதீங்க, இஸ்ராப் செய்யாதீங்க. வமன்கான கனியன் ஃபல்யஸ்தாஃபிஃப், நீங்க செல்வந்தர்களாக இருந்தா அதுல பேணுதலை கையாளுங்க, பத்தினித்தனமாக நடந்து கொள்ளுங்க. பேணுதலை கையாளக்கூடிய வழிமுறைகள் தான் அதை பெருக்கிறது, அந்த செல்வத்தை பெருக்கிறது. நிதானமான முறையில நல்ல விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது, ஹராத்தின் மூலமாக பெருக்காமல் இருக்கிறது, அதுவும் ஒரு பத்தினித்தனம். ஃபல் யஸ்தாஃபிஃப் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுறான். அதோட வமன்கான ஃபகீரன், யார் ஒரு ஃபகீராக ஏழையாக இருக்கிறார், அனாதை பராமரிக்கக்கூடியவர் ஏழையாக இருக்கிறாரோ, ஃபல் யாக்குல் பில் மாரூஃப், அவரு மாரூஃபான விதத்தில், எந்த விதமான தீங்கும் அநியாயமும் இல்லாத விதத்தில் அவருக்கு கொஞ்சத்தை சாப்பிட்டு கொள்ளே. கொஞ்சத்தை சாப்பிடுறதுங்கிறது இன்றைக்கு அதிகமான இடங்கள்ல இந்த ஆர்ஃபனேஜ்கள் இருக்குது. இவங்க என்ன செய்யறாண்டா, அந்த ஆர்ஃபனேஜுக்கு வரக்கூடிய பணத்தை வச்சு சில கமிட்டிஸ் உருவாக்கி சம்பளங்களும் அதனால எடுக்கிறது. இதுவெல்லாம் செய்ய இயலாது. அனாதையுடைய பணத்தினால் சம்பளம் கொடுக்க இயலாது. அது ஒன்று அனாதையுடைய சொந்த பணமா இருக்கும், அனாதை பரிமாறிக்கக்கூடியவர்களிடத்துல தங்கி இருக்கக்கூடிய சொந்த பணமா இருக்கும், அல்லது அந்த அனாதை இல்லம் என்று வரும் பொழுது வேறு பல நாடுகள்ல இருந்து வேறு மக்களுடைய ஒத்தாசைகள்ல இருந்து வரக்கூடிய பொருட்களாக இருக்கும். அவங்க ஏழைகளாக இருக்கிறாங்க, அனாதையை பராமரிக்கக்கூடியவங்கண்டா, அதுக்காக வேண்டி அவங்க சம்பளம் எடுக்கக்கூடாது. மாற்றமாக அவங்களுடைய அன்றாட உணவை மட்டும் அதுல கைய போட்டு சாப்பிடலாம். அது தவிர அவங்க அதுக்காக வேண்டி வீட்டுக்கு சாமான் சேர்க்கிறது, உணவு சாமான் கொண்டு போறது,
அவைகள்ல இருந்து பங்கு பெறுறது இதெல்லாம் கூடாது. ஃபைதா தஃபாத்தும் இலைஹிம் அம்வாலஹும் ஃபஅஷ்ஹிது அலைஹிம். அடுத்த கட்டளை அல்லாஹ் சொல்றான் இந்த அனாதைகளுடைய பொருளுடைய விஷயத்துல, இவங்க பெரியவர்களாக ஆகி அந்த பொருட்களை அவர்களுக்கு நீங்க கொடுத்தா ஃபஅஷ்ஹிது அலைஹிம், கொடுத்ததற்காக வேண்டி சாட்சியையும் நிறுவுங்கள். சாட்சி நிர்வாகம அந்த பொருள்களை அவர்களிடத்துல கொடுத்து விடாதீங்க என்றெல்லாம் சொல்லுகிறார். எனவே சாட்சி என்கிறது இது மாதிரி விஷயங்கள ரொம்ப முக்கியம். ஏனெனில் இது பெரிய சமூக சீர்கேட்டை மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய மானத்தையும் வாங்கிவிடும். ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, இந்த குர்ஆன் எங்களுக்கு அமல் செய்யறதுக்கு தான். இப்ப இந்த இப்படியான கட்டளைகள் எல்லாம் இருக்குது. இந்த கட்டளைகளை நாங்க பொருட்படுத்துறதும் இல்லை. அதிகமானவங்க என்ன செய்யறதுன்னு சொன்னா ரொம்ப மோசடி செய்யறது. அல்லாஹ் குர்ஆன்ல வைலுல் முத்தஃபிஃபீன் நாங்க ஓதினோம், அளவை நிறுவையில மோசம் செய்யறவங்களுக்கு வயல் உண்டாவதாக, கேடு உண்டாவதாகன்னு சொல்றாங்க. இது அல்லாஹ்வுடைய சாபம், பயங்கரமானது, தப்பே இல்லாது. அல்லாஹ் யாருக்கு சாபம் என்றனா அவங்களுக்கு தப்பே இல்லாது. இவங்க கொடுக்கல் வாங்கல் பொருளை நிறுத்து கொடுக்கிறாங்க. இந்த நேரத்தில் அதுல மோசடி செய்யறவங்க என்றைத்தான் நேரடி கருத்து. என்றாலும் கூட அதிகமான மோசடிகள் இன்றைக்கு நடக்குது. அதுவும் அளவை நிறுவையில மோசடி செய்யறது போலத்தான். உதாரணத்துக்கு பாடசாலை ஆசிரியர் இருக்கிறார், அவருக்கு ஒரு நேரம் ஒன்று இருக்குது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக வேண்டி. அவர் பாடசாலைக்கு போறாரு, ஆனாலும் 20 நிமிஷம் பிந்தி போறாரு. சம்பளம் எடுக்கிறாருன்னா அந்த சம்பளம் இருக்க ஹராம். இதுவும் அளவை நிறுவையில மோசடித்தான். அவருக்கென்று ஒரு பீரியடின் அளவு கொடுக்கப்பட்டிருக்குது, அதுல ஒரு பகுதியை அவர் வீணாக்குறார் என்று சொன்னா அதற்குண்டான சம்பளத்தை எடுக்கிறாருண்டா பிள்ளைகளுக்கு கொடுத்ததுல மோசடி செஞ்சாரு, எடுத்ததுல நிறைவாக ஆகினார். அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாகிடுவார். இது ஸ்கூலா இருக்கலாம், மதரசாவாக இருக்கலாம், வேறு பல பொறுப்புகளாக இருக்கலாம், ஆபீஸ்களுடைய வேலைகளாக இருக்கலாம். நாங்க போறோம் அல்லது எங்களுடைய வியாபார ஸ்தலத்துல ஒரு சேல்ஸ்மேனாக வேலை செய்யலாம், ஒரு முதலாளி கீழால ஒரு சில்லறை கடையில வேலை செய்யலாம். இவர் கொடுக்கிற நேரம் கொஞ்சம், ஆனா எடுக்கிற சம்பளம் நிறைவு என்றால் இதுவும் வைலுல் முத்தஃபிஃபீன் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாபத்துக்கு ஆளாகிடுவாங்க. எனவே சமூகத்தினுடைய இந்த கடமைப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதனால தான் ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, குர்ஆன்ல ஒரு ஆயத்தை ஓதி அதன்படி நடக்கிறது 10 லட்சம் தடவை அந்த குர்ஆனை திலாவத் செய்யறதை விட எனக்கு பிரியமானதுன்னு சொல்றாங்க. இதனால என்ற அளவு குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்க ஆகணும். மூமின்களை சந்தோஷப்படுத்துறது, அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றது, வயது முழுவதிலும் வணக்கம் புரியதை விடவும் எனக்கு அதிகம் பிரியமானது என்று சொல்றாங்க. ஃபுலைல் இப்னு இயால் ஒரு பெரிய மாமேதை அறிஞர் மட்டுமல்ல, ஒரு இறை நேசர், அல்லாஹ்வுடைய மிகவும் சமீபம் பெற்றவர். ரொம்பவும் அவங்களுடைய வார்த்தைகள் முக்கியமான படிப்பினைகளை கொடுக்கக்கூடியது. அதிகமானவங்க அவங்களுடைய வார்த்தைகளை பிரயோகிப்பாங்க, பேசுவாங்க, ஹுத்பாக்களையும் சொல்லுவாங்க. வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியானது. ஹசனுல் பஸரி, ஜுனைதுல் பக்தாதி போன்றவர்களை போல ஒருவர் தான் இந்த ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்ப அவங்க சொல்றாங்க, வாழ்க்கை பூராவும் வணக்கம் செய்யறதை விடவும் எனக்கு மூமின்களை சந்தோஷப்படுத்துறது, அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றது ரொம்ப பிரியமாக இருக்குது. இப்ப தேவைகள் நிறைவேற்றது எனும் பொழுது இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எங்களுடைய வேலை தளமா இருக்கலாம், அனாதை பராமரிப்பாக இருக்கலாம், நாங்க செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம், இவைகள் எல்லாத்திலையும் அல்லாஹ் உள்ளடக்கி வச்சிக்கிறது ஒரு சமூக நலன. அடுத்து சொல்றாங்க, உலகத்தை துறந்து உதறி தள்ளுறது வானங்கள்ல பூமியில உள்ளவர்கள் எல்லாரும் புரியும் வணக்கங்களை போல
வணங்குறதை விடவும் எனக்கு அதிகம் பிரியமானதுன்னு சொல்றோம். வானத்துல எந்த ஒரு மலாய்க்காவும் இல்ல சஜிதாவுல இல்லாமல், எந்த ஒரு மலாய்க்காவும் இல்ல ருக்குல இல்லாமல், எந்த ஒரு சின்ன ஒரு ஷான் இடம் கூட இல்ல மலாய்க்கா சஜிதா செய்யாமல். அந்த அளவுக்கு வணக்கங்கள் புரியப்படுது. அதே மாதிரி பூமியிலையும் வணக்கங்கள் அதிகமான இடங்கள்ல புரியப்படுது. அவங்க சொல்றாங்க, இவைகள் அனைத்தை விடவும் உலகத்துடைய பற்றற்றவராக வாழ்றது எனக்கு ரொம்ப பிரியமானது. எனவே ஏன் இந்த உலக பற்றற்றையும் இந்த இடத்துல கொண்டு வந்து போட்டதுண்டா, இன்றைக்கு இத மாதிரி அனாதைகளுடைய சொத்துகள், மற்றவர்களுடைய பொருள்கள் என்று வரும் பொழுது அதிகமானவங்க அதுல பத்தினித்தனத்தை இழந்து விடுறது. அல்லாஹ் எச்சரிக்கை